ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். வாரம் ஒரு மில்லட் ரெசிபி ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சோள தோசை, சோள இட்லி. ஒரே மாவு தான், 2 வருஷம் தான் நம்ம பண்ணிக்கலாம். இட்லியும் பண்ணிக்கலாம், தோசையும் பண்ணிக்கலாம். ஒரு 2 in 1 ரெசிபி இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெள்ளை சோளம் கடைகளில் நல்லா சுத்தப்படுத்தி பாக்கெட்டில் விற்கிறாங்க. நல்ல பெரிய டம்ளரால் 1 டம்ளர் சோளம் எடுத்திருக்கேன். அதே டம்ளரால் 1 டம்ளருக்கு இட்லி அரிசி, குண்டு இட்லி அரிசி, சாதா வெண்புழுங்கல் அரிசி, உங்கள்கிட்ட எந்த இட்லி அரிசி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல கோபுரமாக 1 டம்ளர் இட்லி அரிசி. இப்போ அதே டம்ளரால் அரை டம்ளருக்கு உளுந்து போடுறேன். எப்போவுமே 4க்கு 1 இட்லிக்கு நான் அளவு சொல்லியிருக்கேன். இட்லி அரிசி ரொம்ப மாவு கம்மியாக ஆச்சுன்னா நீங்கள் 5க்கு 5 இட்லி அரிசி 1 டம்ளர் உளுந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அரை டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். கார்த்தால 12 மணிக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த சோளத்துலேருந்து ஒரு உமி ஒன்று அப்படியே மேலே மிதக்கும். என்ன தான் அவங்க சுத்தம் பண்ணியிருந்தா கூட இந்த மிச்சம் இருக்கிற தூசு தும்பட்டெல்லாம் மேலே மிதந்து வந்துடும். நல்லா 4-5 தரம் கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு வாஷ் பண்ணி ஒரு 6 மணி நேரம் ஊற போட்டுருங்க. இது அப்படியே 5லேருந்து 6 மணி நேரம் ஊறட்டும். கண்டிப்பாக 5லேருந்து 6 மணி நேரம் ஊறணும். இப்போ பாருங்கள், காத்தால 12 மணிக்கு போட்டேன். இப்போ சாயங்காலம் 6 மணி ஆகுது. 6 மணி நேரமாக ஊறிக்கிட்டுருக்கு. ஒரு 2-3 மணி நேரம் ஆனோடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திருப்பி இந்த சோளம் அப்படிங்கிறதுனால நல்லா நுரைச்சி வந்திருக்கு. திருப்பி இதை ஒரு 1க்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நல்ல தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் 2 தடவை வாஷ் பண்ணிட்டேன். நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஊறணும். அப்போ தான் கிரைண்டரில் சூப்பராக அரைஞ்சி வரும். இப்போ 2 in 1 மாவு அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாவுலேயே நம்ம கொஞ்சம் பாத்திரத்தில் திக்காக எடுத்துக்கிட்டு பொங்கி புளிச்ச பிறகு இட்லியும் ஊற்றிக்கலாம். அதே மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு தோசையும் போட்டுக்கலாம். இப்போ நான் கிரைண்டர் போட்டுட்டேன். நல்லா அரையட்டும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கிட்டையே இருந்து நல்லா திக்காக அரைங்க. மாவு ரொம்ப லூஸாக அரைச்சிடாதீங்க. இட்லி மாவு பதத்துக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சாதாரணமாக இட்லிக்கு அரிசி மாவு எப்படி அரைப்போம், உளுந்த மாவு எப்படி அரைப்போம், இது ரெண்டையும் சேர்த்து அரைக்கிறோம். அப்படிங்கிறதுனால இட்லி மாவு பதத்துக்கே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் பண்ணி நம்ம தோசையும் வார்த்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகலைங்க. கிட்டத்தட்ட எனக்கு அரை மணி நேரம், அதுக்கு மேலே ஒரு 10 நிமிஷம், 40 நிமிஷத்தில் 3/4 மணி நேரத்தில் இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்தில் இது நல்லா மசிஞ்சிருச்சு. இன்னும் மழைன்னு அரைக்கணும், ரொம்ப மழப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஓட்டிக்கலாம். இப்போ நான் இட்லி ஊற்ற போகிறேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப மழப்பாக இல்லாமல் ரொம்பவும் கொரப்பாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் அரை பங்கு மசிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் அரைக்க போகிறேன். இன்னும் ஒரு 15 நிமிஷம் அரைஞ்சிது அப்படின்னா இதை எடுத்துடலாம். இப்போ நல்லா நைஸாக இருக்குது. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கும் போதே உப்பு போட்டுருவேன். அப்புறம் கைகளால் நல்லா கலந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக எடுத்துக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி 5லேருந்து 6 மணி நேரம், குறைஞ்சது 4லேருந்து 5 மணி நேரம் போதும். இது சீக்கிரமாக புளிச்சிரும். எப்போவுமே கேழ்வரகு, கம்பு, ராகி எல்லாமே இந்த சோளம் எல்லாமே சீக்கிரமாக புளிச்சிரும். இப்போ எனக்கு ஒரு 6 மணி நேரம் புளிச்சிருக்கு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஒரு ராத்திரி 12 மணி 1 மணிக்கு எடுத்து வச்சுட்டேன் உள்ளே ஃப்ரிட்ஜில். இப்போ காலையில் உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன். இவ்வளவு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நம்ம இதுலேயே கொஞ்சம் இட்லி ஊற்றிக்கலாம். அப்புறம் தோசை கொஞ்சம் தனியாக எடுத்து லூஸ் பண்ணி தோசையும் ஊற்றிக்கலாம். இப்போ எனக்கு இது ரொம்ப திக்காக இருக்குது. நான் ஒரு குழிக்கரண்டி தண்ணி சேர்த்து தான் இட்லி ஊற்ற போகிறேன். இப்போ நான் கலக்கிறேன் பார்த்தீங்களா, இதே குழிக்கரண்டியால் ஒரு குழிக்கரண்டிக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல தாராளமாக ஒரு குழிக்கரண்டி தண்ணி. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் 2 குழிக்கரண்டி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அடியோடு கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மாவில் ஒரு 4 இட்லி ஊற்றி காமிக்கிறேன். ஆல்ரெடி இட்லி பானையில் தண்ணி வச்சு கொதிச்சிட்ருக்கு. அது நல்லா கொதித்த பிறகு இட்லி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா 7லேருந்து 8 நிமிஷம் தான். இட்லி சீக்கிரமாக வந்துடுது. இப்போ 4 இட்லி நல்லெண்ணெய் தடவி தட்டில் ஊற்றி காமிக்கிறேன். கொஞ்சமாகவே மாவு விடுங்க. நல்லா எழும்பி வருதுங்க இட்லி குண்டு குண்டாக. நான் கூட கொஞ்சம் மாவு அதிகமாக விட்டுட்டேன். நீங்கள் இன்னும் கூட கம்மியாக மாவு விடுங்க. நல்லா எழும்பி குண்டு குண்டாக குஷ்பு இட்லி மாதிரி வருது. சூப்பராக இருக்குது. வாசமாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது.
பெருசா வித்தியாசம் இல்லைங்க. எனக்கு கம்பு இட்லி சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம 40, 50, 50 ப்ளஸில் இருக்கிற விமன்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து வேலை பார்க்குறதுக்கே நமக்கு தெம்பு வேணும். கால்சியம் குறைபாடு, விட்டமின் குறைபாடு, B12 குறைபாடுன்னு ஏகப்பட்ட டெஃபிஷியன்சி வருது நமக்கு. அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா வாரத்தில் 2 நாளைக்கு இந்த மாதிரி மில்லட்டெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த 2 நாள் இந்த மில்லட்டில் போயிடும். மிச்சம் 2 கரண்டி மாவு இருந்தால் கூட நம்ம அதில் காய்கறி, வெங்காயம்லாம் போட்டு குழி பணியாரம் ஊற்றிக்கலாம். அதுவும் இந்த சோள மாவில் பணியாரம் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் நான் ஒரு நாளைக்கு செய்ய போகிறேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 நாள் இப்படி சாப்பிட்டோம்னா சாதா இட்லி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டு வெள்ளை இட்லி மாவு அது 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஓடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் பொங்கல், ஒரு நாள் ரவை உப்புமா, ஒரு நாள் கிச்சடி அப்படின்னு ஒரு வாரத்தில் 7 நாளைக்கு 7 விதமான டிஃபன் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதில் 2 நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி மில்லட்டு, கம்பு, கேழ்வரகு, சோளம், பச்சைப்பயிறு அப்படின்னு ஹெல்த்தியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு உழைக்கிறதுக்கு நல்ல தெம்பு கிடைக்கும். வளர்கிற பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த சோளம். அவங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து தாராளமாக கிடைக்கும். இந்த வளர்கிற பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க குழந்தைங்க. கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க வீட்டில் பார்த்துட்ருக்கிறவங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சாதா வெள்ளை இட்லி மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி கம்பு இட்லி, ராகி இட்லி, சோள இட்லின்னு எல்லாத்தையுமே இடையில பழக்கம் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க எங்கே போனாலும் இது கிடச்சிதுன்னா சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பானுகா மேடம் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.